கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 2 அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 2:13, 2 Corinthians 2:13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். என்ன, எனக்கு என்னுடைய உடன் ஊழியனோ எனக்கு கிறிஸ்துவுக்குள் சகோதரனுமாகிய தீத்துவை எனக்கு காணவில்லை. அதனால எனக்கு கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருந்தது. ஏன்னா எந்த சபையில் எங்கே பிரச்சனைனாலும் அவர் ஒன்று தீத்து அனுப்புவார், இல்லைன்னா தீமோத்தேயை அனுப்புவார். இங்கே கொரிந்து சபைக்கு தீத்து அனுப்புனார். அதனால அவரை நான் பார்க்காம இருந்தேன். அதனால தான் மக்கதோனியா நான் போகும்போதும் நான் என்ன பண்ணேன், தீத்துவை உங்ககிட்ட அனுப்பிச்சேன். இதே 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். என்ன, தீத்து என்ன சொன்னார், அவர் 7வது வசனம், அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதாலும் நான் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். நான் என்ன உங்களை தீத்துக்கிட்ட அனுப்புகிறேன். இப்போ 13 அதே அதிகாரம் 2 கொரிந்தியர் 7:13 பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் நாங்கள் ஆறுதல் அடைந்தனாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினாலே அதிக சந்தோஷப்பட்டோம். என்ன, தீத்து உங்களை பற்றி நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதே 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். என்ன, எருசலேம் பகுதியில் உள்ள சபைகளுக்கெல்லாம் அங்கே பஞ்சத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கென்று ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி அந்த தர்ம காரியத்தை அவர் உங்ககிட்ட தொடங்கினாரு. அதை நீங்கள் முடிக்க உங்களை வல்லவங்களாக இருக்கணும். அப்போ என்ன, தீத்துவை பார்க்காம, ஏன்னா தீத்து கொரிந்து சபை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அனுப்பிச்சி வச்சோம். அவரை பார்க்காம இருந்ததுனால எங்களுக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்ன ஆச்சோ அப்படின்னு என்னுடைய ஆவியில் அமைதினது. நான் உங்ககிட்ட அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு நான் மக்கதோனியா நாட்டுக்கு போனேன். மக்கதோனியா பகுதிகளுக்கு போனேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். 3வது வசனம், ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி கட்டாயம் பண்ணப்படவில்லை. என்ன, நான் தீத்து கிரேக்கன், ஆனால் கர்த்தருக்குள்ளே எனக்கு சகோதரன். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதா. அதே மாதிரி கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற கடிதம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும்போது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கோ கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். என்ன, தீத்துவை தல்மாத்தியாவுக்கு அனுப்புகிறாரு. அப்போ எப்போ ஒரு பிரச்சனைனாலும் தீத்துவை அனுப்புகிறாரு. ஆனால் தீத்து இங்கே கொரிந்து சபைக்கு போயிட்டு திரும்ப வராதனால எங்களுக்கு ஆவியில் அமைதல் இல்லாத இருந்துச்சு. அவர் என்ன என்ன நடந்துச்சு, கொரிந்து சபை எப்படியாக மாறினது என்கிற ஒரு தகவலுக்காக காத்து கொண்டிருந்து நாங்கள் மக்கதோனியாவுக்கு போனோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த பகுதியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே ஒரு சபையை நிறுவி அந்த சபைக்கு ஒரு தலைவரை வைத்து விட்டு, இல்லை மூப்பர்களை தெரிந்து வைத்து விட்டு அவர் அடுத்த இடத்துக்கு போகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தல ஊழியம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சபைகளை நிறுவிட்டு போகக்கூடியது. அப்படி நிறுவன சபைகளில் ஏதாவது பிரச்சனை இல்லை, அதில் ஏதாவது பார்த்து கொள்ளணும்னா என்ன பண்ணுறாரு, அங்கே அவருக்கு அனுப்பப்படுவதற்கு தீத்து இருக்கிறாரு, இல்லை யார் இருக்கிறா, தீமோத்தேயு இருக்கிறாரு. தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்தில் விட்டுட்டாரு. இப்போ தீத்து எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே போகிறாரு. இங்கே கொரிந்து சபைக்கு விசேஷமாக அவர் 1வது எழுதின கடிதம் ரொம்ப கடுமையான கடிதமாக இருந்துச்சு. அவர்கள் அதை கேட்டு துக்கிப்படைந்து மனம் திரும்பினார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக தீத்துவை அங்கே அனுப்புகிறார். அதாவது தான் நிறுவிய சபை, தன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் கர்த்தருக்குள் தேறினவர்களாய், ஆவியில தேறினவர்களாய் வந்துவிட்டார்களா இல்லையா என்கிற ஒரு மிகப்பெரிய கரிசனை பவுல்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா,
நம்மளால கிறிஸ்துவுக்குள்ள வழிநடத்தப்பட்டவங்க, இல்லை நம்மளோட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஆவிக்குரிய நிலையில என்ன இருக்கிறாங்க என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாக்கம், அதை குறித்த ஒரு கரிசனை அது நமக்குள்ள இருக்கணும். பவுல்ட்ட அது இருந்ததுனால தான் அது அந்த சபை என்ன ஆச்சோ, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ என்று சொல்லக்கூடியதாக தன்னுடைய ஆவியிலேயே ஒரு அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப என்ன, ஒரு ரட்சிக்கப்பட்ட மக்கள், உடன் ரட்சிக்கப்பட்டவர்களோ கூட உள்ளவங்களோ, அவங்க எந்த அளவுக்கு ஆவியில உடைக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க என்பது மிகவும் அவசியம். அவர்கள் மேல் நாம் காட்டக்கூடிய கரிசனையும் அக்கறையும் மிகவும் அவசியம் என்பதை உரிந்து கொள்ளுமா? வல்ல பிதாவே, இதோ எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் எங்கள் உடன் மக்களை குறித்து எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாரம், ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களையும் எங்களோடு இணைத்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.